வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, KLV 43W 772E மாடலில் ஃபோட்டோ ஃப்ரேம் மோட் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோட்டோ ஃப்ரேம் மோடில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். இது ஒன்றும் பெரிய ஆப்ஷன் கிடையாது, ஆனால் இது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேட் இருக்கும். டேட்டுக்கு மேலே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரேம் மோடில் நமக்கு ஏதாவது மியூசிக் வேணும்னா கூட நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். நம்ம பென்ட்ரைவ் இன்சைட் பண்ணி அதில் இருக்கிற ஆடியோவும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். அதேமாரி பேக்ரவுண்டில் நம்ம இமேஜும் நாம் ப்ளே பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இமேஜ் செலெக்ஷன். நீங்கள் பென்ட்ரைவ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, பென்ட்ரைவில் இருக்கிற இமேஜும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிவியில் இருக்கிற இமேஜும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மியூசிக் செலெக்ஷன். அதேமாரி பென்ட்ரைவில் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை டிவியில் டிஃபால்ட்டாக இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளே மோட். டிஸ்பிளேக்குள்ளே போனீங்க அப்படின்னா, இமேஜ் அண்ட் கிளாக் இது மட்டும் வரும். அடுத்தது ஃபுல் இமேஜ் மட்டும் வேணுமா, இல்லை ஃபுல் ஸ்க்ரீன் கிளாக் மட்டும் வேணுமா அப்படின்றத கேட்குது. உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கிளாக் அண்ட் டிஸ்பிளே. கேலண்டர் மட்டும் வேணுமா, இல்லை அனலாக் கிளாக் மட்டும் வேணுமா, இல்லை டிஜிட்டல் கிளாக் மட்டும் வேணுமான்னு கேட்குது. இதில் போனீங்க அப்படின்னா ஆப்ஷனில் நீங்கள் போய் மாற்றிக்கலாம். டிஜிட்டல் கிளாக்கு இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி இதை நம்ம வச்சுக்கலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்றும் அதிகமான யூஸ் கிடையாது. சும்மா ஒரு ரிலாக்ஸேஷன். அதாவது நம்ம படம் பார்க்க தேவையில்ல, ஒரு பிக்சர் மட்டும் டிவியில் இருந்தால் போதும், இல்லை ஒரு ஆடியோ மட்டும் இது ப்ளே ஆகிற மாதிரி இருந்தால் போதும், இல்லை டைம் மட்டும் இருந்தால் போதும், இல்லை காலண்டர் மட்டும் இருந்தால் போதும். அந்த மாதிரி நம்மளுடைய திங்கிங் தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஆடியோ அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. FM ரேடியோவும் நீங்கள் இதில் ப்ளே பண்ணிக்கலாம். சிட்டி லெவலில் இருந்தால் மட்டும் FM ரேடியோ ப்ளே ஆகும். வில்லேஜெலாம் அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. மியூசிக் வச்சுக்கலாம், அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது சைட் ஷோ செட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சிங்கிள் வியூ எல்லா பிக்சர் மாறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் மாற்றி வச்சுக்கலாம். இதில் போய்ட்டு ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிக்சர் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மியூசிக் ப்ளேபேக் செட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பென்ட்ரைவில் வச்சுருக்க எல்லா பாட்டும் ஒரே நேரத்தில் ப்ளே ஆகணுமா, இல்லை ஒரே ஒரு பாட்டு மட்டும் சிங்கிளாக மட்டும் ப்ளே ஆகணுமா அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் வைக்கிறது தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இது எவ்வளோ நேரம் ஃபோட்டோ ஃப்ரேம் மோட் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றதுக்காக டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நேரத்துக்கு ஒர்க் ஆகிட்டு திரும்பி எப்பயும் போல் டிவி ஃப்ரண்ட் பேஜில் நிற்கும். ஓகே, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் அப்ளிகேஷனுடைய டீட்டெயில் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.